ஏங்க யாரு சொல்றேன்னு ஏங்க அவரு இங்க எதிர்த்து போய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அவரு எங்களை பத்தி எதிர்த்து பேசினா தானே இதாகும். ஏங்க அவருக்கு வியாபாரம் ஓடணும்லங்க. ஒரு கடை நடத்துறாரு, கடை தனியா போய் ஆரம்பிச்சாரு, இந்த கடையை நடத்தணும்ல. கடைக்கு வாயா, என் சரக்கு நல்ல சரக்கு, அந்த சரக்கு சரியில்லை, அதனால நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போய் நீ அதற்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டு இதுக்கு ஒரு உங்களெல்லாம் நேரத்தையும் கேட்கிற மக்களையும் இது பண்ண. முக்கியமான பிரச்சனையை டைவர்ஸ் பண்ணாதீங்க. மாநகர பிரச்சனையை கொண்டு போங்க. தயவு செய்து தேவையில்லாத கருத்துக்களை தலைப்பு கொடு. பிரேக் நியூஸ் இந்த மாதிரி ராஜு இந்த மாதிரி பேசினார், அதிமுக செயலாளர் அப்படின்னு பிரேக் நியூஸ் போடுறதுக்காக நம்மளை போட்டு இது பண்ணிடுறாங்க. ஏப்பா பேசாம இத பத்தி பேசுறீங்க, மாநகர பத்தி எதுவும் பேசுறீங்களா, வளர்ச்சி பணி பத்தி பேசுறீங்களா? நான் சொன்னதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஏதாச்சும் இருந்தா கேளுங்க. வளர்ச்சியே அத அப்படி சொன்ன முதலமைச்சருக்கு தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். நீங்க வளர்ச்சி பணி செய்யுங்க, தொழில் இங்க கொண்டு வாங்க. நம்ம தங்கம் தனசு கூட சொன்னாரு, நிறைய வரப்போகுது. 5 வருஷம் ஆச்சு. மெட்ரோ அவங்களதான் கேட்கணும், முதலமைச்சரை தான் கேட்கணும். நான் கேட்கிறேன், மெட்ரோ ட்ரெயின் வராதுக்கு காரணம் முழுக்க முழுக்க தமிழக அரசுடைய அந்த டிபிஆர் தயார் பண்ண குறைதாங்க. அதுதான் அழகா அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளவு எங்கெங்க ஸ்டேஷன் அமையும், இடம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நிதி, எப்படி ஒதுக்க போறீங்க, எந்த வழியாக போகிறது என்ன என்பதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதை கேட்டு திருப்பணவை இது எத்தனை எப்போதும் வழக்கமான ஒன்றுதான். முதல்ல செஞ்சிருக்கலாம். கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் இதை ஏதாச்சும் ஒன்று சொல்லி பாரதிய ஜனதா அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு செய்யறாங்க. இதை சொன்னா நாங்க அதிமுக வந்து பாரதிய ஜனதாவோட இதாகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி வாங்க, நன்றி, வணக்கம். ரொம்ப நேரம் ஆச்சு. எடுத்துக்கிட்டேங்க. எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கேட்டுட்டு தான் சொல்லுங்க. நான் சொல்ல முடியாது, பொதுச்செயலாளர்கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்க. ஆமா, யாருன்னா அவரும் பொதுச்செயலாளர் கண்ட்ரோல் தானுங்க. அப்படித்தானே சொன்னேன். பொதுச்செயலாளர் இதெல்லாம் எங்க செல்லூரார் தலைமையில கேட்டுட்டு தான் செய்ய முடியும். சரி எடுங்கப்போ, முதல்ல நீ எடுங்க. நாங்க ஏதாச்சும் பேசினா அதையும் எடுக்கிறீங்க நீங்க. நீ இப்படி இப்படி ஒரு வார்த்தையை போட்டு எங்களை மதத்தை இது பண்ற. எங்க எங்க இது மாறாது தலைவா. சாயம்லாம் முகாது, சாயம் போகாத தூய்மையான இது போல எந்த நிலைமை வந்தாலும் நாங்க அப்படியெல்லாம் போவோம். அப்படியே அதிமுக மட்டும் இல்ல, இந்த மதமே போக மாட்டோம். எடுங்கப்பா, நீ முதல்ல நீ வாடு.